நமஸ்காரம் சார். ஐ ஆம் பிரபு ஃப்ரம் ஆஸ்திரேலியா. நீங்கள் அரட்டை அடிக்கலாம் வாங்க எபிசோடு 1 போட்டிருந்தீங்க யூடியூப்பில். அதை நாங்கள் பார்த்தோம். குழந்தை தேவையான்றத ஃபஸ்ட்டு டாப்பிக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் யூ ஹவ் டச்ட் அப்பான் விச் இஸ் வெரி குட் ஃபார் யங்கர் ஜென்ரேஷன்ஸ். என்னென்னா, இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கோம். இங்கெல்லாம் பெரிய ப்ராப்ளமே ஆஃப்டர் தே பிகம் 50 or 60, மோர் லைக்லி 60+, அவளுக்கு குழந்தைங்க இருக்காது. இருந்தாலும் அவள் செப்பரேட்டாக வாழ்வா இல்லையா. இங்கே இருக்கிற ஆஸ்பெக்ட் படி they go through a lot of mental issues. Mental issue is being the biggest problem for them. So they are very challenged in that way to manage without any family support or children support. They are left out on their own. அவளே ஒரு ரிட்டையர்மெண்ட் லிவிங்கில் வாழணும். They spend a huge money and stay there without any support or care. So it is very pertinent that our Indian families don't get into that mode. The younger generation should have their kids, have a santati for them, so that the kids, as an Indian family setup, they would definitely take care of their parents. If not along with them, at least they will come and watch over them every now and then. And financial support பற்றி பேசல, நான் mental, physical, emotional support பற்றி பேசுகிறேன். So in that way, it's a very good thing which you have done. Looking forward for many such useful topics. Thank you so much. Bye. Hey, hello. My name is Raj Gopal. I'm from Bangalore. நான் இந்த ஷோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். It was wonderful. And the message is conveyed through a conversation which looked very practical and ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. Thanks for the show. மணி 11 லஞ்சுக்கு என்ன பண்ணிருக்கேன்? ஷாம்லா, நீ தானே ஹெட் ஆஃப் த கிச்சன், நீ தான் சொல்லணும் லஞ்சுக்கு என்னென்ன. டெய்லி நான் தானே சமைச்சிருக்கேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க கூடாதா? அப்போ வெளியில ஆர்டர் பண்ணிடலாம். அப்போ பேசாம கலிஃபோர்னியா பரீட்டோல ஆர்டர் பண்ணிடலாமா? என்னது? வாட் இஸ் இட்? கலிஃபோர்னியா பரீட்டோ? என்ன டிஷ் அது? ஐயோ, அது டிஷ் இல்ல, அது ரெஸ்டாரண்ட் பேரு. ஏய், பேரே வாயில் நுழையில, அவன் என்ன சமைச்சு கொடுப்பான்னு தெரியாது. ஷாம்லா, எனக்கு பெருசாலாம் எதுவும் வேண்டாம். ஒரு கீரை, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், சாம்பார், ரசம் அண்ட் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் ஃபார் மீ அண்ட் ரெட் ரைஸ் ஃபார் ஆல் அதர்ஸ். அண்ட் உனக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா? வாட் அபவுட் யூ? இது சிம்பிளா? ஏண்டா லஞ்ச் டயத்துக்கு கண்டதையும் சாப்பிட்டு இருக்க? இது கண்டதா? இது ஜங்க் ஃபுட்னா. ஜங்கா அப்படின்னா என்னது? அது ஜங்க்னா பாஸ்தா, பீட்சா, ஃப்ரைஸ், சிப்ஸ், இதெல்லாம் தான் ஜங்க் ஃபுட். அண்ட் நாட் ஓன்லி தட், வீட்டில் செய்யாதது எல்லாமே ஜங்க் தான். அப்போ என்னதான் பண்றது? சிந்தனை செய் மனமே, செய்த பசியும் அகலிடுமே. சிந்தனை செய் மனமே. ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. எனக்கும் தான் ஆசை. டெய்லி நான் கண் முழிக்கும் போது யாராவது ஏபிசி ஜூஸை கொடுத்து இந்தா போ குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். நானும் தான் ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாக ஆவேன். பட் பாசிபிளாக இருந்தா அந்த ஆப்பிளும் பீட்ரூட்டும் கேரட்டையும் பார்க்கும்போது காலங்காத்தால் அதை உரிக்கணுமே அரைக்கணுமேன்னு இருக்கு. அதுக்கு ஈஸி ஆப்ஷன் எனக்கு காஃபி. கடகடன் ஒரு காஃபியை போட்டோமா, ஏதோ குடிச்சோமா, ஆஃபீஸ்க்கு போனோமா, இவ்வளோதான் டைம் இருக்கு. அதுதான் சொல்றேன், ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ் கன்வீனியன்ஸ் இல்லையே. நீ கன்வீனியன்ஸ் மட்டும் தான் பாக்குற, அதுல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற, அப்புறம் ஹெல்த்ல எவ்வளவு ப்ராப்ளம் வருது அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? எல்லாருக்கும் தெரியும்ல, ஆவரேஜா ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 2000 கேலரி கன்சியூம் பண்ணணும்னு. நான் சாப்பிட்ற இந்த சிப்ஸ்லயும் கூல் ட்ரிங்க்ஸ்லயுமே 2000 கேலரி வந்துருமே. அப்புறம் ஏன் மற்ற சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு? டேய், வெறும் இந்த 2000மோ 4000மோ இந்த ஒரே சிப்ஸ் பேக்கெட் மட்டும் போதுமாடா உனக்கு? தீபக், குட் கேலரி பேட் கேலரின்னு இருக்கு. பேலன்ஸ் டயட்னு ஒன்று நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதில் கார்பு, ப்ரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே வேணும், ஃபைபரும் வேணும். அதெல்லாம் அந்த சிப்ஸ் பேக்கெட்டில் இருக்குமா உனக்கு? விளக்கெண்ணெய் குடிப்போம், அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். இது மாதிரிலாம் வச்சுருந்தோம். நாங்கள் டாக்டர்கிட்ட போனதே கிடையாது. இப்போ எல்லாம் மாறிப்படுத்தீங்க, எல்லாம் வெளியில் வாங்குறேன். அதனால வியாதி நிறைய வந்துட்டு. அப்பா, அந்த காலத்தில் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை, இந்த காலத்தில் எங்களுக்கு இருக்கு.
அதனால நாங்க ஆர்டர் பண்றோம். ஆர்டர் பண்ணா உடனே வேற வருது எல்லாமே. பணத்தை செலவழிக்கிறதோட இல்லையா, வியாதியெல்லாம் வாங்கிக்கல இல்லைங்க. டாக்டர் நிறைய எவ்வளோ ஃபீஸ் கொடுங்க, அதை பாருங்க. நீ அஃபோர்டபிலிட்டி சொல்ற, ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிடுற, அது கூட வியாதி உள்ள வந்துட்டே இருக்கமா. அது என்னவோ கரெக்டு தான். அப்பா சொல்கிற மாதிரி இந்த காலத்து சின்ன குழந்தைகள் கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறா. 30-35க்குள்ளே டயபிட்டிஸ் என்ன, பிபி என்ன. இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கார்டியாக் அட்டாக்ல ஹீஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். இதுக்கு தான் சொல்கிறேன் ஷாம்லா, பட் நீ ஏன் சமைச்சிட? வேணும்னா நான் காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்றேன். நான் தேங்காய் துருவி தரேன். நான் அப்பளம் பொரிச்சு தரேன். நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? இப்போ சாப்பிடலாம். Thank you. So எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா 1/2 மணி நேரத்துல சமையல் ரெடி ஆயிடும். சரியா? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். ஃபுட் தானே கேட்ட. ஹாப்பி ஸ்நாக்கிங். உனக்கு 2000 கேலரி ஆயிட்டா இல்லையா பாப்பா? அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு தான் ஃபுட். நோ மோர் ஃபுட் ஃபார் யூ. நோ மோர் ஃபுட். வேலையை பங்கு போட்டுக்கிட்டா எவ்வளோ சுலபமாக இருக்குல்ல. நம்ம நினைச்சதை விட நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸ் நிறையவே இருக்கு, ஆரோக்கியமும் கூட. வா, சாப்பிட்றது கரெக்டாக வந்துடுவான். என்ன மெனு? சாம்பார் சாதம், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், ரைத்தா, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கறி, அவியல், ஊறுகாய், பாயசம். சூப்பர். ஏய், பொட்டேட்டோ சிப்ஸ் மறந்துட்டியே. வீட்டில் பண்ண பொட்டேட்டோ சிப்ஸ். சூப்பர். இத்தனை ஐட்டத்தையும் வெளியில ஆர்டர் பண்ணியிருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும் தெரியுமா? எவ்வளோ? ஆரம்பிச்சிட்டார் கால்குலேட் பண்ண. இப்படி எல்லாரும் தரையில உட்காந்து இலையில சாப்பிட்டாங்க எவ்வளவு நல்லா இருக்கு. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு தரையில உட்கார்றதே முடியறது இல்லை. ஆமா, கரெக்டு. சாப்பிடுறது பேசாமல் சாப்பிடுறோம், எல்லாரும் பேசக்கூடாது. அப்பா இப்போவாது எல்லாரும் பேசட்டும். இப்போ தானே டைம் கிடைக்கிறது. இப்போ தான் எல்லாரும் சேர்ந்துருக்கோம். ஒன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவ ரூமுக்கு போயிடுவோம், இல்லை வேலையை பார்க்க போயிடுவோம். கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்தியாவில் ஜங்க் ஃபுட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது யாருக்குமே சரியா தெரியாது. எனக்கு தெரியும். சொல்லு பாப்பா. ஜங்க் ஃபுட்னு எப்ப பேர் வந்ததோ அப்பல இருந்து தான் ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சீரியஸ்லி ஸ்பீக்கிங், இந்த ஜங்க் ஃபுட்ங்கற வேர்ட் எப்பத்துல இருந்து பிரயோகத்துக்கு வந்தது? See, the term junk food, it was first coined in 1972 in United States by Michael Jacobson. இந்த மாதிரி தான் இந்தியாவில் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற பிரதேசம் மேகி 2 minutes நூடுல்ஸ் மூலமா ஜனவரி 1982 ஏற்பட்டது. நெஸ்லேங்கிற கம்பெனி முதல்ல பரிசோட்டமா அவள் டெல்லியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மற்ற சிட்டிஸ் லைக் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ்ன்னு பரவிச்சு. கமர்ஷியலாக 1983 இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ன்னு லான்ச் பண்ணி பிரபலப்படுத்திட்டான். கேட்ட உடனே எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்ற? அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட்டை பற்றி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூகுளில் போய் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் பார்த்தேன். இந்த இந்தியாவில் ஜங்க் ஃபுட் பிரபலமானதுக்கு காரணம், பிரதான காரணம் லேடிஸ் தான். ஆரம்பிச்சிட்டார் இவர், எல்லாத்துக்கும் லேடிஸ் தான் காரணம்னு. பொம்நாட்டிகள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சதால சமையல் பண்ணுறதுக்கே வரதில்லை. மேகி இருக்கு, நியூடில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது 2 நிமிஷம் பண்ணிடலாம், 2 நிமிஷம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். அப்படி பார்த்தா 1980s முன்னாடியும் தான் லேடிஸ்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தா. கரெக்ட் தான். ஆனால் அப்போ அவள் போயிட்டு இருந்த போது ஆற்றுலேயும் சமைச்சு வச்சுட்டு தென் ஆஃபீஸ்லேயும் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அந்த காலத்தில் அவளுக்குலாம் மினிமம் 2-3 குழந்தைகளாவது ஆற்றுல இருக்கும். மறுபடியும் நீங்கள் குழந்தைகளை பற்றிலாம் ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். சரி, இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கோம். முதல்ல சாப்பாடு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணுவோம். ஏடா, நேரத்துக்கு சாப்பிட வராமல் எங்கே போயிருந்தேன்? உன்னை உதைக்கலாம். உன்னை அது என்னோட ஹஸ்பண்ட். அவர் என்னோட ஹஸ்பண்ட். இல்ல, ஒரு 2 நாள்ல ஒரு மூவி ரிலீஸ், அதுக்கான பட எடிட்டிங்காக போயிருந்தேன். மற்றபடி ஆத்துக்கு வந்தோன்னு சாப்பிட்டாச்சு. ஹோம் ஃபுட்டு தான்.
ஏம்மா ஏதோ குழந்தைய பற்றி ஏதோ பேசினேன்னு சொன்னியே? இல்லை, அந்த காலத்தில் வந்து சமைச்சு வச்சுட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு இருந்தா. அண்ட் அதில் எல்லாருக்கும் மினிமம் 2-3 குழந்தைகளாவது இருந்துட்டு இருந்தது. நம்ம பேசுறது ஜங்க் ஃபுட்டை பத்தி, குழந்தைகளை பத்தி இல்ல. சரி சரி, அதுக்காக நீ டென்ஷன் ஆகாத. குழந்தைகளை பத்தி பேசலை. அப்பெல்லாம் லைஃப் ரொம்ப ஈஸியா இருந்தது. இப்ப மாதிரி கிடையாது. ஆபீஸ்னா கூட 10 to 6 டைம்லி ஜாப். நேரத்தோட ஆத்துக்கு வர முடிஞ்சது. ஆத்துக்கு வந்து டிவி பார்த்துட்டு, டிவினா இப்ப மாதிரி இவ்வளோ சேனல்லாம் கிடையாது. தூர்தர்ஷன் ஒரே ஒரு சேனல் தான். அதை பார்த்துட்டு நேரத்தோட சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி வேண்டுன்றோம். நான் இப்பெல்லாம் ஆஃபீஸ்ல ஏகப்பட்ட ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும். என்ன பண்றது, பிடிச்சிருக்கோ இல்லையோ வெளியில சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். வெளியில ஆர்டர் பண்ணாக்க அப்பெல்லாம் நல்ல இந்தியன் ஃபுட்டு குவாலிட்டியாக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ மாதிரி நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் கிடையாது. அப்போ ஸோ வாட், ஆர்டர் பண்ணால் ஆற்றுக்கே வந்து சேர்றது கன்வீனியண்ட்டாக இருக்கே. அதெல்லாம் சரிதான். இப்போ நம்ம ஹோட்டலில் போய் இட்லி வாங்கி சாப்பிட்றோம்னா 160 ரூபாய். அதே இட்லியை வீட்டில் ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ ஆர்டர் போட்டு வாங்கினா சர்வீஸ் சார்ஜு, சர்வீஸ் டேக்ஸு, ஹேண்ட்லிங் சார்ஜு, பேக்கிங் சார்ஜு, டெலிவரி சார்ஜுன்னு 240 ரூபா போடுறாங்க. அது வித்து வடை தானே? அது காம்போ வேற. இல்லைப்பா, நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு 240 ரூபா ஜாஸ்தி கொடுக்குறது மட்டும் இல்லை, அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் டாக்டருக்கு போய் கொடுக்க வேண்டியிருக்கு. அது வேற செலவு இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஆற்றுல சமைச்சு சாப்பிட்றதா இதுக்கு சொல்யூஷன். யூ ஆர் கரெக்ட். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் தி பெஸ்ட் ஃபுட். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ பண்ணாததோ அவங்கவுங்க கையில் இருக்குது. ஸோ த ஆப்ஷன் இஸ் லெஃப்ட் டு யூ. என்ன சமையலோ என்ன சமையலோ என்ன சமையலோ எது கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ இது என்ன சமையலோ. Hope you enjoyed the show. Well, just to round off, அதாவது அது வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும். ஆனால் என்னென்னா டைம் கன்சர்ன். அதாவது எனக்கு என்னென்னா ஒரு ஃப்ராங்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னே, அதாவது அது வந்து ரொம்ப ட்ராகிங்காகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் வந்து என்னென்னா அதுக்குள்ளே இது பண்ணுறாலே முடிச்சுட்டாலேன்னு இருக்கக்கூடாது. இது என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ எபிசோட்ஸ், அதாவது எப்படி ரெஸ்பான்ஸ் வர்றது என்ன ஏது அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஸ்ட்ரக்சர்டாக பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது. பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் தட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட அவ்வளோ ஒரு ரொம்ப நல்ல வியூஸ் இதுக்கு வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் வியூஸுங்கிறது வந்து வெரி ரிலேட்டிவ். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எஸ் இட் ஹஸ் ரிசீவ் வெரி குட் ரெஸ்பான்ஸ். அண்ட் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பேன், நான் வந்து 2 பேர் இந்த வீடியோ கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு பிகினிங்கில் போட்டிருந்தேன். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட வியூஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஃபீட்பேக் வாட் எவர் யூ ஃபீல் லைக் அதை வந்து வீடியோவாக எனக்கு அனுப்பிச்சேன்னா அந்த டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். வீடியோவாக அனுப்பிச்சேன்னா நான் அடுத்த எபிசோடில் அதை வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ தட் அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபீட்பேக் அண்ட் செகண்ட் திங் வந்து கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கும். அதாவது நீங்களும் பார்க்குறீர்கள், உங்களோட கருத்துக்களும் இதில் பதிவு பண்ணப்படுறது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஐ வெல்கம் ஃபீட்பேக் ஃப்ரம் யூ. அண்ட் கம்மிங் பேக் டு திஸ், அதாவது இப்போ எப்படி ஆயிடுதுன்னா வெளியில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுது. வீட்டில் சமைக்கிறத விட வெளியில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுது. அண்ட் ஐ மீன் நாட் டு பிளேம் த யங்கர் ஜெனரேஷன். ஆனால் யங்கர் ஜெனரேஷன் தே ஆர் இன் தேர் ஓன் வேர்ல்ட் அண்ட் தே ஃபைண்ட் இட் வெரி ஈஸி, வெரி கன்வீனியன்ட். நத்திங் ராங் இன் தேட். ஆனால் வாட் வி ஷுட் ரியலைஸ் இஸ் தட் இன் த லாங் ரன், அதாவது இப்போ நம்ம தேக ஆரோக்கியம் இருக்குது, அதை வந்து இம்யூன் சிஸ்டம்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ அது தெரியாது. பட் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் இன்னும் இந்த சின்ன வயசில் பண்ண இதெல்லாம் தான் அப்போ வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ண போகிறது. இது வந்து அஃப்கோர்ஸ் நான் உபதேசமாக சொல்ல, somebody told me சார் ரொம்ப செர்மனைஸ்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னா. இட் இஸ் நாட் செர்மனைசிங், பட் அட் த சேம் டைம் we have to express our view இல்லையா, in the interest of the youngsters, in the interest of society. அதுக்காக தான் நான் இதை பண்ணுறதே. அதாவது சில விஷயங்கள், அதாவது டாப்பிக்கலான சில விஷயங்கள், நம்ம டே டு டே லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள், அதை தான் இதில் ஒவ்வொன்றா எடுத்து பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது. இந்த ஃபஸ்ட் எபிசோடுக்கே ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ கண்டினியூ வாட்சிங். அண்ட் இன்னொன்று என்னென்னா,
அடல்ட்ரேஷன் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனே வந்தது, அதான் அந்த சமோசாவும் ஜிலேபியும் அவாய்ட் பண்ணுங்க, கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, அதனால ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறதுலாம். ஸோ கவர்மெண்ட் லெவல்லையும் அதை பண்ணிட்டு இருக்கா. ஸோ இட்ஸ் நாட் தட் வி ஆர் டெல்லிங் சம்திங் நியூ. என்ன ஒரு ஹவு டு ஐ புட் இட், ஒரு சொசைட்டி மேலே ஒரு அக்கறைன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்தாள்னா, பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்தாள்னா லெட் தம் நாட் டிஸ்மிஸ் இட் ஆஃப், வேற வேலை இல்லை, அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கன்சர்னோட சொல்கிறேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஐ ஹாவ் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வித் ஹூம் ஐ இன்டராக்ட். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து ஹேண்டில் பண்ணும் நான் தயங்கலை. ஸோ அந்த கேரக்டர் கீதா கேரக்டர் சொன்ன மாதிரி சொல்யூஷன் இதுதான். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ஹோம் ஃபுட், வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் த பெஸ்ட். அதை வந்து எத்தனை பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அப்படிங்கிறது இட்ஸ் $1 million கொஸ்டின். ஹவவர் நம்ம வந்து லெட் அஸ் கண்டினியூ டு டூ வாட் வி இன்டென்ட் டூயிங். அதே மாதிரி இப்போ அடுத்த எபிசோட் பார்த்தேன்னா, அடுத்த எபிசோடில் வந்து அது அடுத்த எபிசோடில் பாருங்களேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்களோட பேர் ஆதரவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.